சாரி மிஸ்டர் சேகர், ஜெயில் சூப்பரிண்டென்டா இருந்தாதான் கேஸ ப்ரொசீட் பண்ண முடியும்னு கேட்ட ஒரே காரணத்துக்காக ஆஸ் ஏ சூப்பரிண்டென்டா டியூட்டி பார்க்க உங்களுக்கு நான் அனுமதி கொடுத்தேன். ஆனா அந்த கைதியை பரோல்ல உங்க கூட அனுப்ப எனக்கு அனுமதி கிடையாது. ஏன்னா அது மேலிடத்து உத்தரவு. ஐம் சாரி சார். மேலிடம் யார் சார்? அரசாங்கமா இல்ல அரசியல்வாதியா? அரசாங்கத்தை நடத்துறதே அரசியல்வாதி தான். அப்போ உத்தரவு போட்டது அரசியல்வாதிங்கிறீங்க? ஆமா, சென்ட்ரல்ல இருந்து பிரஷர் கொடுத்தா எங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. சார், ஜெயில இந்த பொண்ணுக்கு பாதுகாப்பு கிடையாது. ஏற்கனவே அவளை கொல்ல முயற்சி பண்ணிருக்காங்க. சோ அவன் பாதுகாப்புல இருந்தா தான் நான் இந்த கேஸ்ல ஃபர்தரா ப்ரொசீட் பண்ண முடியும். அதனால தான் பரோல் கேட்கிறேன். லுக் மிஸ்டர் சேகர், சட்டப்படி குற்றவாளிய தெரிஞ்சவங்களுக்கும் உறவுக்காரங்களுக்கு தான் பரோல் தர முடியும். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணு ஒரு கைதி. நீங்க இந்த கேஸை விசாரிக்க வந்த போலீஸ் ஆபீசர். இதை தவிர வேற என்ன உறவு இருக்கு உங்களுக்குள்ள? தேங்க்யூ சார். மீனா, சம்மதமா? ஏன் அழுகிற? இதெல்லாம் நீங்க என்கிட்ட கேட்கலாமா? நீ குற்றவாளி இல்லைன்னு நிரூபிச்சதுக்கு அப்புறம் 3வது முடிச்சு போடுறேன். சார், நான் தனுஷ் பேசுறேன். ஒரு பேட் நியூஸ். ஆபீசர் கிட்ட அந்த பொண்ணு எல்லா உண்மையும் சொல்லிட்டா. அவன் அவளை கல்யாணம் பண்ணி பரோல் எடுத்துட்டான் சார். சாரி டாட், உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணாம கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எல்லாம் கேள்விப்பட்டு தான் வந்தேன். உங்க மருமக. வணக்கம்மா. உங்க மாமனார். ஏய், எனக்கே இன்ட்ரோடியூஸ் பண்றியா நீ? ஓ, சாரி. மீனா, நல்லா இருங்க. சேகர், தேங்க் காட், நான் மீனாவுக்கு கொடுத்த வாக்கை நீ காப்பாத்திட்ட. ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ மை சன். எப்படியோ நான் நினைச்ச மாதிரி வீட்டுக்கு விளக்கேத்த ஒரு மகாலட்சுமி கொண்டு வந்துட்டேன். ஐ எம் வெரி ஹாப்பிடா. மீனா, நான் உங்க வீட்டுக்கு வந்திருந்தப்போ என்கிட்ட இருந்து ஒரு ஆட்டோகிராஃப் திருநீ இல்ல, அதை கொஞ்சம் கொடுத்துறியாமா? ஏன் மாமா? அதான் ஆட்டோகிராஃபுக்கு சொந்தக்காரனே நீ சொந்தமாகிட்டியே, அட்லீஸ்ட் அதாவது என்கிட்ட இருக்கட்டுமா? போங்க மாமா, வேணும்னா இன்னொரு ஆட்டோகிராஃப் வாங்கிக்கோங்க. சார், ஆட்டோகிராஃப் ஒன்று போட்டு கொடுக்குறீங்களா? ஐம் சாரி சார், நான் ரொம்ப பிஸியா இருக்கேன். வெல் மிஸ்டர் சேகர், ஹோம் மினிஸ்டர் திருமூர்த்தியை பத்தி நீங்க அனுப்பின ரிப்போர்ட்டை டீடைலா படிச்சு பார்த்தேன். ஐ அம் டெரிபிளி ஷாக்ட். என்னால நம்பவே முடியல. ஆமா, அவர் இப்ப என்ன பண்ண முடியும் நீங்க நினைக்கிறீங்க? என்ன வேணாலும் பண்ணலாம் சார். நம்ம கையில பவர் இருக்கு, அவர் அரெஸ்ட் பண்ணலாம். அவர் ஒரு குற்றவாளி நிரூபிக்கிறதுக்கு எல்லா ஆதாரங்களையும் திரட்ட முடியும். ஆதாரம் கிடைச்சிட்டா மட்டும் போதுமா சேகர்? அதிகாரம் அவங்க கையில இருக்கு. அந்தஸ்துன்னு வச்சு பார்க்கும்போது பிரைம் மினிஸ்டருக்கு அடுத்தபடியா அவர் வராரு.
அதனால நீங்க என்னதான் முயற்சி செஞ்சாலும் மேலிடம் இந்த கேஸ க்ளோஸ் பண்ணத்தான் பார்ப்பாங்க. ஏன்னா இது இந்தியாவோட மான பிரச்சனை மட்டும் இல்ல, வருமான பிரச்சனையும் கூட. வெளிநாட்டு டூரிஸ்டுங்களால நம்ம நாட்டுக்கு வருஷம் 300 கோடி ரூபாய் அந்நிய செலாவணியா வருது. 300 crores ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். வெளிநாட்டு பொண்ணை கற்பழிச்சு கொலை பண்ணது நம்ம நாட்டோட மந்திரின்னு தெரிஞ்சா எந்த டூரிஸ்டாவது நம்ம நாட்டுக்கு வருவாங்களா? இல்ல இந்த வருமான இழப்பத்தான் நம்ம அரசாங்கம் ஒத்துக்குமா? அது மட்டும் இல்ல, இறந்து போன பொண்ணோட நாட்டு எம்பசிக்கு நம்ம பதில் சொல்லி ஆகணும், அவங்க நாட்டுக்கும் பதில் சொல்லி ஆகணும். இதனால 2 நாட்டுக்கும் உள்ள சுமூகமான உறவு பாதிக்கப்படலாம். நம்மால அப்படி ஒரு நிலைமை உருவாகணுமா? சோ பேசாம இந்த கேஸை விட்டுருங்க. ஜஸ்ட் டிராப் திஸ் கேஸ். ஐம் வெரி சாரி சார். நான் எப்படி சார் விட்டுட்டு போக முடியும்? ஒரு நாடோட மானமும் கௌரவமும் குற்றவாளியை மறைக்கிறதுல இல்ல, தண்டிக்கிறது தான் இருக்குங்கிறது நான் நம்புறேன். நம்ம இந்தியாவை நம்பி வந்த ஒரு பொண்ணை கற்பழிச்சு கொலை பண்ணிருக்காங்க. அது வெளியே தெரியக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு அப்பாவி பொண்ணு மேல பழியை சுமத்தி உள்ள போட்டிருக்காங்க. சார், எத்தனை குற்றவாளி தப்பிச்சாலும் ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாதுங்கிறது நீங்க நம்புறீங்களே? ஒருவேளை உங்களுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டு அதுக்கப்புறம் நீங்க இந்த கேஸ் விட்டு விலகிறதா இருந்தா இன்னைக்கு நான் விட்டு விலகிறேன். Tell me, sir. Whatever you say. Thank you, sir. சேகர், இதை இங்க வைக்கிற அப்புறமா எடுத்து கட்டிக்க. படு. என்ன யார் எனக்கு மூஞ்சல் கை வைக்கிறேன்? கோட்ல அப்புறம் அவங்கள யாருன்னு சொல்லு. யாருன்னு கேக்குறல? வெளியே சொல்றாங்க சார். யோ சொல்றேன்ப்பா. பாப்பாவா? நான் என்ன சொந்தக்காரனா? தொலைச்சிருவேன். அவசரப்படாத. என்ன அவசரப்படாத? நான் யார் தெரியுமா உனக்கு? யார் தெரியுமா உனக்கு? இது யார் தெரியுமா? தெரியாது. நல்லா பார்த்து சொல்லு. நல்லா பார்த்துட்டேன்பா. தெரியல. போலீஸ்காரன் மேலேயே கை வைக்கிற? டேய், இப்போ தெரியுதா? இப்போவும் தெரியாது. தெரியல? தெரியுதா? சொல்லு. இப்போ தெரியுதா?
தெரியும். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.